என் தங்கப்பிள்ளையே, சஷ்டியினுடைய இந்த திங்கள் கிழமையின் விடியலில் உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உன்னை அன்பால் அரவணைக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். நீ என்னை உன் தாயாக நினைத்தாலும் அம்மா உனக்கு நல்லது நடத்துவாள் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலும் மட்டுமே என் வாக்கினை நீ கேட்க தொடங்கினால் போதும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த வராகி நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. பொறுமை என்பது ஒரு கசப்பான செடிதான். ஆனால் அந்த செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அத்தனை இனிப்பானதாக இருக்கும். உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது தெய்வமோ அடுத்தவனோ கிடையாது. உன்னுடைய உழைப்பும் உனக்குள் இருக்கின்ற அந்த உண்மையும் தான் அதை செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை உன்னால் இந்த வாழ்க்கையில் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் நிச்சயமாக செய்து முடிக்கவும் முடியும். உன்னால் முடியும் என்கின்ற வார்த்தை எப்பொழுதும் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பது உனக்கு புரிகின்றதோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே முன்னேறுவதற்காக ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும், சிலருக்கு கஷ்டங்களை எல்லாம் கடந்த பின்னர் வரும். உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் கஷ்டம் என்ற ஒன்று மட்டும் நிரந்தரம் என்பதனை மறக்கக்கூடாது. ஆனால் அது வர வேண்டிய நேரத்தில் சென்று விடலாம். மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதனை மறக்கக்கூடாது. முன்னேறி செல்கிறாய், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, அந்த நேரத்தில் நீ உன்னுடைய காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உன்னை நோக்கி வந்து விழுகின்ற இந்த வார்த்தைகளாலே நீ விழுந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. வலிகளும் வேதனைகளும் எப்பொழுதும் கண்ணீரில் இருப்பது கிடையாது. உன்னுடைய சிரிப்பிலும் அது மறைந்துதான் இருக்கின்றது. அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் மறந்து நீ வெளியில் சிரிப்பதை என்னால் உணர முடிகின்றது. இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா? இதுவெல்லாம் எப்படி என் வாழ்க்கையிலிருந்து நீங்கும் என்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்கு உனக்கான விடிவு காலத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் வந்திருக்கின்றேன். இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்கள் இனி உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. ஒரு சிறு துளிதான் பெருமழையினுடைய துவக்கம். ஒரு சிறு தவறுதான் பெருங்குற்றத்தினுடைய துவக்கம். தவறுகளை துவக்கத்திலேயே துடைத்தெறிந்து விட வேண்டும். ஆரம்பத்தில் அதை நீ வளர்த்தாயானால் முடிவில் அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொண்டு செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும். உண்மையாக இருப்பது போல உனக்கு நடிக்க தெரிந்தால் நிச்சயமாக அவர்களை பார்த்து நீயும் நம்புவது போல நடித்து விடலாம். இவர்களினுடைய எண்ணங்கள் இதுதான் என்று தெரியும் பொழுது அவர்களுக்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்வதுதான் உன்னை சுற்றி வரவிருக்கின்ற அவமானங்களில் இருந்து உன்னை காப்பாற்றும். இல்லை என்றால் அவர்கள் நினைத்ததை சாதிப்பார்கள். நீ கோட்டை விட்டு விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தவிர வேறு எதுவும் உனக்கு அமைதியை தர முடியாது. மற்றவர்களை அறிந்தவன் புத்திசாலி. தன்னைத்தானே யார் என்று அறிந்தவன்தான் ஞானி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றது? இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் உன்னிடத்தில் பறித்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இதிலிருந்து
உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சிலர் எப்பொழுதுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்குத்தான் இருக்கின்றார்கள். உண்மையான நண்பர்கள் என்பவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். உன்னை சுற்றி இருட்டாக இருக்கும் பொழுது மட்டுமே அவர்களை உன்னால் அடையாளம் காண முடியும். யாரெல்லாம் அந்த நேரத்தில் உதவிக்கரம் நீட்டி உன்னை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போகச் சொல்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் நிலையானவர்கள். அவர்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னோடு இருக்கக்கூடியவர்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்களினுடைய சக்தி உன்னை சுற்றியுள்ள அத்தனையையும் மாற்றுகிறது. நீ நல்லதாக நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும். நீ கெடுதலாகத்தான் நடக்கும் என்று நினைத்தால் அந்த கெடுதல் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தனியாக போராடுகிறேன், அது எனக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு நாளும் நீ வருந்தக்கூடாது. நீ தனியாக போராடுகிறாய் என்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா? தனியாக சமாளிக்கிறாய் என்பதனை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா? அதனை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஏற்றமும் இரக்கமும் தினம் வந்து போகும். தயக்கமின்றி எதிர்த்து நின்றால் வாழ்க்கை முழுவதும் எழுந்து நிற்கலாம் என்பதனை மறந்து விடாதே. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த மூன்றும் உன்னுள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த உலகமே உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும். எந்த நொடியிலும் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படுவதை விட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் உனக்கு நல்லது என்று நீ ஏற்றுக்கொள்ள பழகு. ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரிதாகிவிடப் போவதும் இல்லை. உன்னை இகழ்வதாலும் நீ சிறியதாகிவிடப் போவதும் இல்லை. எனவே என்றுமே நீ நீயாக இருப்பதை மட்டும்தான் தெய்வம் விரும்புகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையை, எப்பொழுதும் என்னிடத்திலிருந்து உன் வெற்றியை எதிர்பார்க்கின்ற என் குழந்தை, உன்னுடைய மனநிலையில் இப்பொழுது நீ சுமந்து கொண்டிருக்கின்ற வேதனை என்னவென்பதனை நான் தெரிந்து கொண்டு வந்துதான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையை, நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கை பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய நம்பிக்கையினால் இதையெல்லாம் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை எல்லாம் நினைத்து பயப்பட வேண்டாம். நீ ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறப்பான விஷயத்தை அடைந்து விடுவாய் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, எந்த நேரத்திலுமே நமக்கென இருக்கின்ற விஷயங்கள் நம்முடைய கைகளில்தான் வந்து சேரும், வேறெங்கும் போவாது என்று. அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தேடிக்கொண்டே அலைவதை விட எல்லா உண்மைகளையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ நினைத்துவிட்டால் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் எதுவும் சாத்தியம். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும் பொழுது உனக்கு கை கொடுக்கின்ற கைகளை விட தோற்கும் பொழுது உனக்கு தட்டி கொடுக்கும் கைகள்தான் சிறந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தோற்கும் பொழுது எவரொருவர் உன்னோடு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷம் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள். எத்தனை முறை விழுந்தாலுமே துணிவே துணை என்று எழுந்து நிற்கின்ற என் குழந்தை, விழுவதும் எழுவதும் உனக்கு புதிது அல்ல அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் எளிமையாக இருந்தாலும் உன்னுடைய செயல்கள் வலிமையாகத்தான் இருக்கும்.
இந்த வாழ்க்கையில் இந்த இரண்டையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். தனக்கு கிடைத்த பொக்கிஷத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள தெரியாதவன் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை தனக்கானதாக மாற்றிவிட முடியாதவனாக இருப்பான். நம்பிக்கையான ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் பல புது புது விஷயங்களை உருவாக்க காரணமாக இருக்கின்றது. பல புது புது விஷயங்கள் உருவாக உனக்கு தேவையானதாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கண்டு என் பிள்ளை, எந்த ஒரு செயலிலும் பின்வாங்கி விடாதே. நீ செய்வது சரியாக இருந்தால் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நீ முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய வெற்றிக்கான அறிகுறி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் அந்த நொடியில் சற்று உன் மனதை நீ பிறள விட்டு விட்டாயானால் அத்தோடு எல்லாம் முடிந்துவிடும். நீ உன் மனதை பிறள விடாமல் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சரியாக கண்டு கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொண்டால் அதுவே இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் உனக்கு சாத்தியமான நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். 1000 பேரை கூட நீ எதிர்த்து நிற்கலாம், ஆனால் ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏமாற்றங்கள் அதிகமாக வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏமாற்றத்திற்கு எப்பொழுதும் தயாராகி விடாதே. இந்த நிலைக்கு எப்பொழுதும் நீ உன்னை தயார்படுத்தி கொள்ளாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கான நேரங்களாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மிகப்பெரிய மகிமை என்பது ஒருபோதும் நீ வீழ்ச்சியடையாமல் இருப்பதில் கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீ வீழும் பொழுதும் அதிலிருந்து எழுகிறாயல்லவா, அதில்தான் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அதனால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே வீழ்ச்சியடையாமல் உனக்கான வெற்றியை என்றும் நீ உறுதி செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றிட நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. அதுவே போதும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்படி உனக்கான விடியலை நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேனோ, அதுபோல உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்கும் இருக்க வேண்டும். உன்னுடைய மனநிலை சற்று பாதிக்கப்பட்டிருந்தால் உன்னை பதம் பார்க்க இந்த உலகம் உன்னை சுற்றி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை பதம் பார்க்க இவர்கள் தான் நினைத்ததையெல்லாம் சாதிப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எதற்கெடுத்தாலும் கஷ்டத்தோடும் கவலையோடுமே நாம் நிற்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உனக்கு கொடுப்பதற்கு எந்த இடத்திலும் என்னை விட்டு விடாதே. நான் கொடுக்கின்ற நம்பிக்கை உன்னை மேலும் மேலும் வலிமையாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் நான் உருவாக்குகின்ற இந்த நம்பிக்கையினால் நீ நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாருடைய வார்த்தைகளையும் கண்டு என் பிள்ளை நீ பதறாதே. யாருடைய வார்த்தைகளை கேட்டும் என் பிள்ளை நீ கலக்கமடையாதே. நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன்னை நல்வழிப்படுத்தும். நான் இருக்கிறேன் என்பது மட்டும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ உணர்ந்து விடு.
தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கிறது என்றால் நீ எத்தனை சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு உன்னை மேலும் மேலும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள். செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்து இன்று சஷ்டி விரதத்தினுடைய திங்கள் கிழமையின் நாளில், வாரத்தின் தொடக்க நாளில் உன் வெற்றியை உறுதி செய்ய என்னோடு பயணம் செய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.